மார்கழி மாதத்துடைய முதல் நாள். பொதுவா மார்கழி மாதத்த பீடு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பீடு அப்படின்னா உயர்ந்தது என்று பொருள். அத இந்த பீடு அப்படிங்கிறத வந்து என்ன அப்படின்னா, நாளடைவில் பீடை அப்படிங்கிறது மாறிடுச்சு. சிலர் வந்து மார்கழி மாதம் நல்ல மாதம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது வந்து தவறான கருத்து. மார்கழி மாதம் அப்படின்னாவே அது வந்து உயர்ந்த மாதம் தான். அடுத்து இந்த மார்கழி மாதத்த வந்து தேவர்கள் கண் விழிக்கின்ற நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்துல பூஜை பண்றோம் இல்லையா? அந்த மாரி தேவர்களுடைய கண் விழிக்கின்ற மாதம் தான் வந்து இந்த மார்கழி மாதம். அதனால நீங்க இந்த மார்கழி மாதத்துல நீங்க இருந்து பூஜை பண்ணி வழிபாடு செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு அதீத பலன்கள் வந்து கிடைக்கும். இந்த வருடம் மொத்தம் வந்து 29 நாட்கள் வந்து மார்கழியில மாதத்துல இருக்கு. மார்கழி மாதத்துல ஒரு நாள் வந்து நாம பூஜை செஞ்சு வழிபாடு செஞ்சாவே, அது வந்து ஆண்டு முழுவதும் வழிபாடு செஞ்சதற்கான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும். நீங்க காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு உங்க வாசலெல்லாம் கிளீன் பண்ணி வாசலுக்கு நீங்க கோலம் போடணும். நீங்க நைட் வந்து கோலம் போடக்கூடாது. காலையில தான் வந்து வாசலுக்கு கோலம் போடணும். உங்ககிட்ட சாணம் இருந்துச்சு அப்படின்னா, சாணம் புடிச்சு வைக்கலாம் கோலத்துல. இல்லன்னா ஒரு பூ மட்டும் வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய நிலைவாசல விளக்கேத்திட்டு, அடுத்ததா வந்து உங்க பூஜை அறையில நீங்க விளக்கேத்தி வழிபாடு செய்யலாம். இந்த மார்கழி மாத பூஜையில நீங்க திருப்புகழ், திருப்பாவை இந்த மாரி நூல்கள வந்து நீங்க படிக்கலாம். அடுத்து நீங்க கடவுளுக்கு நெய்வேத்தியமா சர்க்கரை பொங்கலோ, இல்ல பாயாசமோ, இல்ல சுண்டலோ இந்த மாரி ஏதாவது ஒரு பொருட்கள படைத்து வைத்து நீங்க வழிபாடு செய்யலாம். நீங்க உங்களுடைய பீரியட் டைம்ல வந்து நீங்க மார்கழி மாத பூஜைய வந்து கன்டின்யூ பண்ணக்கூடாது. அந்த டைம்ல உங்க வீட்ல இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து விளக்கேத்தி வழிபடலாம். இந்த மினி விளாக் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.